இன்றைய மகாநதி சீரியலில் காவேரி தான் திருமணம் செய்து கொள்ளவிருப்பதாக கூறுகிறாள். அதை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உடனே காவேரி தான் விஜயை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை எனவும் முன்பே மேட்ரிமோனி சைட் பார்த்த பையனை திருமணம் செய்ய தயாராக இருப்பதாகவும் தன் குடும்பத்தினரிடம் தெரிவிக்கிறாள். இதை கேட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். சாரதா, நிவின், கங்கா, யமுனா மற்றும் நர்மதாவுடன் பேசும்போது காவேரியிடம் உண்மையை சொல்லிவிடலாம் என்று கூறுகிறார். ஆனால் மற்றவர்கள் காவேரியின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அது வேண்டாம் என மறுத்தனர். காவேரி கோவிலில் அந்த பையனை சந்தித்து அவனை திருமணம் செய்து கொள்ளும் தனது முடிவை தெரிவித்தாள். அந்த பையனுக்கும் அவள் மீது ஆர்வம் இருந்தது. அடுத்த நாள் குடும்பத்துடன் தன் வீட்டிற்கு வரும்படி காவேரி கூற அந்த பையனும் சரியென கூறுகிறான். நிவின் விஜயை சந்தித்து வீட்டில் நடந்த அனைத்தையும் கூறினான். அதற்கு விஜய் எல்லோரும் காவேரியை தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்துவதால் அவள் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்கிறாள் என்று கூறினான். விஜயும் நிவினும் மிகவும் வருத்தமடைந்தனர். ராதா அந்த உரையாடலை கேட்டுவிட்டு தாத்தாவிடம் அதை பற்றி கூறினாள். தாத்தா மனமுடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார். இந்த விஷயத்தில் விஜயே முடிவெடுக்கட்டும் என்று ராதா அவரிடம் கூறினாள். இதனை பார்த்த அம்மு ராதா மற்றும் தாத்தாவிடம் சென்று, காவேரி மிஸ் என் அப்பாவை திருமணம் செய்யவில்லை என்றால் எனக்கு அம்மாவாக இருக்க மாட்டாரா என்று கேட்கிறாள். இதை கேட்ட தாத்தா மிகவும் வருத்தமடைந்தார். ராதா அம்முவை அழைத்து ஆறுதல் கூறி, காவேரி உன் அப்பாவை திருமணம் செய்து கொள்வாள் என்று நாங்கள் நம்புகிறோம் என தேற்றுகிறாள். வீட்டில் அனைவரும் இரவு உணவிற்காக அமர்ந்தனர். அப்போது அங்கு வந்து உணவருந்தும் காவேரி சாரதாவிடம் தனது திருமணத்தை பற்றி பேச மாப்பிள்ளை வீட்டார் நாளை வீட்டிற்கு வருவதாக தெரிவிக்கிறாள். இதை கேட்டு மிகவும் வருத்தமடைந்த சாரதா வீட்டிற்கு தெரிவிக்காமல் ஏன் இப்படி செய்கிறாய் என்று காவேரியிடம் கோபமாக பேசினாள். பதிலுக்கு காவேரியும் கோபமாக பேசுவதுடன் இன்றைய எபிசோட் முடிவடைந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை என்ன நடக்கும் என்று.